ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு அப்டேட்ல மார்ச் 2025ல நடந்த பிளஸ் டூ எக்ஸாமினேஷன் ரிசல்ட் அப்படிங்கிறது மே மாசம் 8ஆம் தேதி வந்து ரிலீஸ் ஆச்சு. ரிசல்ட் பார்த்த நிறைய நபர்களுக்கு வந்து மார்க் அப்படிங்கிறது வந்து குறைஞ்சிருக்கு ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல வந்து கேட்டிருந்தீங்க. மார்க் வந்து குறைஞ்சிருக்கு அப்படின்னா அந்த மார்க் வந்து அதிகப்படுத்துறதுக்கு என்ன வழி அப்படிங்கறத பார்க்க போறோம். அப்படியே 50ல இருக்கக்கூடிய மார்க்கை வந்து 80 ஆக்குறது வந்து கிடையாது. ஏன்னா நிறைய பேர் அப்படின்னு நினைச்சு வந்து கமெண்ட் பண்ணுவீங்க. உங்களுடைய மார்க் வந்து ரியலாவே நீங்க வந்து நல்லா எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்கீங்க. ஆனா சொல்ற அளவுக்கு உங்க மார்க் வந்து போடல அப்படின்னா அதை எப்படி நம்ம வந்து மார்க் வந்து அதிகப்படுத்துறது அப்படிங்கிற ப்ரொசீஜரை பத்தி இந்த வீடியோல இருந்து பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம ஸ்கேன்டு காப்பியா லைவா நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம்னா உங்களோட மொபைல் போன் மூலியமாக நீங்க டவுன்லோட் பண்ணி வியூ பண்ணி பார்க்க முடியும். அதை பத்தின ப்ரொசீஜரும் இந்த வீடியோல இருந்து நம்ம பார்க்க போறோம். சோ இந்த ஒரு விஷயத்தை வந்து யாருமே உங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. நீங்க படிச்ச ஸ்கூல்ல கூட இந்த ஒரு ஆப்ஷன் வந்து இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியாது. சோ முடிஞ்ச வரைக்கும் நீங்க வந்து கவுன்சிலிங் வந்து அப்ளை பண்றதுக்கு முன்னாடி உங்களுடைய மார்க் அப்படிங்கிறது இப்ப எக்ஸாம்பிளுக்கு வந்து லாங்குவேஜ் பேப்பர்ல தான் மார்க் வந்து அதிகமா போடலன்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க. மேபி நீங்க வந்து இங்கிலீஷ் பேப்பர்ல நல்லா வந்து எக்ஸ்பெக்ட் பண்ற அளவுக்கு மார்க் வந்து போடல அப்படின்னா அந்த பேப்பரை எப்படி நம்ம வந்து ஒரிஜினல் பேப்பரை எப்படி ஸ்கேன் பண்ணி நம்ம வியூ பண்ணி பாக்குறது அப்படிங்கிற ப்ரொசீஜரையும் பார்க்க போறோம். மார்க் எப்படி அதிகப்படுத்துறது அப்படிங்கிற பத்தியும் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனல்ல நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய இந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி வாங்க இப்ப நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்ஸ் வந்து நம்ம பண்ண வேண்டிய ப்ரொசீஜர் என்ன அப்படிங்கறது ஒன் பை ஒன்னா சொல்லிடுறேன். அதாவது அரசு தேர்வுகள் இயக்கம் அப்படிங்கிறவங்க வந்து ஒரு ஹாப்பியான ஒரு அப்டேட் வந்து கொடுத்திருக்காங்க. அதாவது வந்து மதிப்பெண் பட்டியல் பதிவிறக்கம் செய்தல் மற்றும் வந்து விடைத்தாள் நகலுக்கு வந்து விண்ணப்பித்தல் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்திருக்காங்க. இதுல வந்து எப்படி கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா விடைத்தாள் நகல் கோரி விண்ணப்பிக்க விரும்பும் பள்ளி மாணவர்கள் தாங்கள் பயின்ற பள்ளி வழியாகவும் தனி தேர்வர்கள் தாங்கள் தேர்வு எழுதிய தேர்வு மையங்கள் வழியாகவும் 13/5/2025 வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை காலையில 11 மணி முதல் 17/5/2025 சனிக்கிழமை வரை மாலை 5 மணி வரை வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிற வந்து கொடுத்திருக்காங்க. +1 அரியர் தேர்வர்களும் வந்து விடைத்தாள் நகல் வந்து கோரி வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிற வந்து கொடுத்திருக்காங்க. அதாவது வந்து ஒவ்வொரு பாடத்திற்கும் வந்து விடைத்தாள் நகல் அப்படிங்கறது வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அமௌண்ட் பே பண்ணி தான் வந்து அந்த காப்பியை நம்ம வந்து வாங்கணும். சரிங்களா? அது வந்து நீங்க வந்து கிளியரா வந்து இருந்துக்கணும். இப்ப எக்ஸாம்பிளுக்கு வந்து லாங்குவேஜ் பேப்பர்ல நான் வந்து எடுத்து பார்க்கணும் அப்படின்னாலும் ஒரு பேப்பருக்கு ₹275 நீங்க வந்து எங்க பேமெண்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்க எந்த ஸ்கூல்ல படிச்சீங்களோ அந்த ஸ்கூலுடைய ஹெச்எம் கிட்ட தான் நீங்க வந்து பேமெண்ட் பண்ணணும். பட் பேமெண்ட் மட்டும் தான் நீங்க ஆஃப்லைன்ல இருந்து பேமெண்ட் பண்ணுவீங்க. அந்த காப்பி ஆஃப் த ஆன்சர் ஸ்கிரிப்டை நீங்க வந்து ஆன்லைன்ல ஹெச்எம் அனுமதி இல்லாம நீங்களே வந்து என்ன பண்ணிக்கலாம்னா வீட்ல இருந்தபடியே உங்களோட மொபைல் போன் மூலியமாக வியூ பண்ணி பார்க்க முடியும். இதை எப்படி வந்து பாக்குறது அப்படிங்கறத உங்களுக்கு வந்து சொல்லிடுறேன். அதை பேஸ் பண்ணி நீங்க பார்த்துட்டு முதல்ல என்ன பண்ணுங்க, உங்களோட ஸ்கேன் காப்பியை வியூ பண்ணி பாருங்க அப்படிங்கறத வந்து சொல்றாங்க. சரிங்களா? இதுக்கு முன்னாடி போன வருஷம் வரைக்கும் வந்து அரசு தேர்வு இயக்கம் வந்து எப்படி கொடுத்திருந்தாங்கன்னா ஒரு ஸ்டூடெண்ட் வந்து மார்க் வந்து குறைஞ்சிருச்சு, அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு வந்து மார்க் வரல அப்படின்னா டைரக்டா ரீவேல்யூவேஷன் வந்து அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ரீடோட்டலிங்காக வந்து அப்ளை பண்ணலாம். பட் இந்த வருஷத்துல வந்து புதுசா ஒரு நடைமுறை வந்து படுத்திருக்காங்க. அது என்ன நடைமுறை அப்படின்னா ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ரீவேல்யூவேஷன் வந்து போடணும் அப்படின்னா எடுத்த உடனே டைரக்டா ரீவேல்யூவேஷன் வந்து போட முடியாது. அவங்க ஸ்கேன் காப்பியை வந்து வாங்கி பார்த்தால் மட்டுமே வந்து ரிவாலுவேஷனுக்கு வந்து அவங்க வந்து எலிஜிபிள் அப்படிங்கறத வந்து கொடுத்திருக்காங்க. சோ இது வந்து ஒரு நல்ல ஒரு அப்டேட் தான். ஏன்னா எடுத்த உடனே டைரக்டா நம்ம வந்து ரிவாலுவேஷன் ஆழம் தெரியாம காலம் தெரியாம நம்ம உள்ள கால விடுறதை விட பேசிக்கா நம்ம வந்து என்ன அதுல இருக்கக்கூடிய நடைமுறை என்ன, நம்மளுடைய பேப்பர் வந்து என்னதான் இருக்கு, நம்மளுக்கு தெரியும் நம்ம வந்து கரெக்டா நல்லபடியா நான் வந்து எக்ஸாம் எழுதியிருக்கேன். ஆனா திருத்துறவனுடைய கண்ணு தான் பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து என்ன பண்ணணும், ஸ்கேன்டு காப்பியை வியூ பண்ணி மொபைல் போன்ல வச்சு நீங்க வந்து செக் பண்ணி பாத்துக்கலாம். இந்த கொஸ்டினுக்கு இவ்வளவு ஆன்சர் பண்ணா நல்லா இருக்கும், சரி மார்க் போட்டிருந்தா கரெக்டா இருந்திருக்கும்னு சொல்லிட்டு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா தாராளமாக நம்ம வந்து ஸ்கேன்டு காப்பியை வியூ பண்ணி பார்க்கலாம். அதனால இப்ப எக்ஸாம்பிளுக்கு உங்ககிட்ட வந்து ஒரு 2 பேப்பர்ல வந்து நான் வேற வழியே இல்ல, நான் வந்து ரிவாலுவேஷன் போட்டே ஆகணும், வேற வழியே கிடையாது ப்ரோ அப்படின்னா நீங்க 2 பேப்பருக்கும் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா உங்க ஸ்கூல் ஹெட்மாஸ்டர் கிட்ட வந்து ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுப்பாங்க. அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து எப்படி வந்து ஃபில் பண்ணணுங்கிறத கண்டிப்பா உங்களுக்கு செவ்வாய்க்கிழமை வந்து நான் உங்களுக்கு ப்ரொசீஜர் வந்து கொடுத்துறேன். அதை பேஸ் பண்ணி நீங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து வீட்ல இருந்தே நீங்க பிரிண்ட் அவுட் எடுத்து அதுல சைன் பண்ணி போட்டோ ஒட்டி பேரண்டோட சிக்னேச்சர் எல்லாம் போட்டு நீங்க வந்து ஹெட்மாஸ்டர் கிட்ட அதாவது வந்து ஹெச்எம் கிட்ட கொடுத்து நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அமௌண்ட் ₹275. இப்ப எக்ஸாம்பிளுக்கு இங்கிலீஷ்ல தான் நிறைய பேர் நான் கேட்டு தெரிஞ்ச வரைக்கும் இங்கிலீஷ் தான் ப்ரோ வச்சு செஞ்சு விட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து ஃபீல் பண்ணியிருந்தீங்க. இங்கிலீஷ் சப்ஜெக்ட் பேப்பரை நீங்க வியூ பண்ணி பார்க்கணும் அப்படின்னா ₹275 ஹெச்எம் கிட்ட நீங்க பே பண்ணிட்டா போதும். அவங்க ஹெச்எம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களுடைய லாகின்ல இருந்து சென்னைக்கு வந்து அனுப்புவாங்க. இந்த மாதிரி இந்த பையனுக்கு வந்து ஆன்சர் ஸ்கிரிப்ட் வந்து தேவைப்படுது, அதனால எங்களுக்கு எடுத்து கொடுங்கன்னு சொல்லிட்டு ஒரு 1 வீக் வந்து டைம் எடுத்துக்குவாங்க. சென்னை உங்களோட அப்ளிகேஷன் சாரி உங்களுடைய எக்ஸாமினுடைய அந்த ஒரிஜினல் ஆன்சர் ஸ்கிரிப்ட் வந்து சென்னையில தான் இருக்கும். அதனால சென்னையில இருந்து அவங்க தேடி எடுத்து அதை பிரிண்டர் மூலியமா ஸ்கேன் பண்ணி எத்தனை பேஜ் எழுதிருக்கீங்களோ அத்தனை பேஜை வந்து ஸ்கேன் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் பேஜ்ல இருந்து
லாஸ்ட் எண்ட் பேஜ் வரைக்கும் ஸ்கேன் பண்ணி ஒரே பிடிஎஃப்ல உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஆன்லைன்ல வந்து அப்லோட் பண்ணி விட்டுருவாங்க. நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா ஹெட் மாஸ்டர் கிட்ட மறுபடியும் போகணுங்கிற அவசியம் கிடையாது. இந்த வெப்சைட்டுக்கு வந்துக்கோங்க. இதுல ஸ்கேன்டு காப்பியை நீங்க வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல என்டர் ரோல் நம்பர் அப்படிங்கிறதுல உங்களோட ரோல் நம்பரும் உங்களோட டேட் ஆஃப் பர்த்தும் போட்டு இந்த இடத்துல சப்மிட் பண்ணீங்கன்னா நீங்க உங்களுக்கு வந்து கீழே வந்துடும் எத்தனை சப்ஜெக்ட். இப்போ எக்ஸாம்பிளுக்கு 2 இங்கிலீஷ்லயும் பிசிக்ஸ்லயும் வந்து வச்சு செஞ்சு விட்டாங்க, மார்க் குறைச்சு போட்டாங்க அப்படின்னா நீங்க 2 சப்ஜெக்ட் வந்து அப்ளை பண்ணிருந்தீங்கன்னா 2 சப்ஜெக்ட்கான லிங்க் உங்களுக்கு கீழே வந்து வந்திருக்கும். அதை டவுன்லோட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு மேல வந்து பிடிஎஃப்ல வந்து டவுன்லோட் ஆகும். அதை வச்சு நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா நீங்க வந்து வியூ பண்ணி பார்க்கலாம். அதை வியூ பண்ணி பார்த்து உங்களுக்கு அப்ஜெக்ஷன் இருக்கு, வேற வழியே கிடையாது, நான் வந்து திருத்தினவங்களுக்கு வந்து வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்ளம் இருக்கு, உங்களுக்கு கண்ணு தான் பிரச்சனையா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல நம்ம வந்து ரீவாலுவேஷனுக்கு வந்து அப்ளிகேஷன் வந்து பண்ணலாம். அப்படி உங்களுக்கு ஏதாச்சும் வந்து கிளாரிபிகேஷன் இருக்கு ஸ்கேன்டு காப்பில அப்படின்னா நீங்க இந்த கான்டாக்ட் நம்பருக்கு வந்து கால் பண்ணி கூட கேட்டு வந்து தெரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கறத வந்து கொடுத்திருக்காங்க. சோ ஒன்ஸ் வந்து ஸ்கேன் காப்பி வாங்கி பார்த்ததுக்கு அப்புறம் தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ரீவாலுவேஷன் அப்படிங்கிறதுக்கு வந்து அப்ளிகேஷன் வந்து பண்ணணும் அப்படிங்கிற வந்து கொடுத்திருக்காங்க. ரீவாலுவேஷன் அப்படிங்கிறது வந்து வேற, ரீடோட்டலிங் அப்படிங்கிறது வந்து வேற. ரீடோட்டல் அப்படிங்கிறது ஜஸ்ட் டோட்டல் மட்டும் தான் பண்ணுவாங்க. அந்த ஸ்கேன் காப்பியை வியூ பண்ணி பார்த்தாலே நீங்களே டோட்டல் பண்ணிக்கலாம். மேபி டோட்டல் மிஸ்டேக் ஆயிருக்கிறதுக்கு சான்ஸ் வந்து 99.9% வரைக்கும் சான்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. அந்த 1% வேணா வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. பட் முடிஞ்ச வரைக்கும் நீங்க ஸ்கேன் காப்பியை வியூ பண்ணி பார்த்துட்டு ரீவாலுவேஷன் அப்படிங்கிறதுக்கு நீங்க வந்து அப்ளை பண்ணுங்க. அப்படி அப்ளை பண்ணும்போது மார்க் கம்மியாகுமா ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கேக்குறீங்க. என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல நம்மளோட எஜுகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் படி வந்து நம்ம நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் போன முறை அப்ளை பண்ணி நம்ம கொடுத்து கிளைம் பண்ணியிருக்கோம். ஸோ மார்க் கம்மி ஆகிறதுக்கு சான்ஸ் வந்து கிடையாது. ஏன்னா இது வந்து காலேஜ், யூஜி, யூனிவர்சிட்டிஸ் வந்து கிடையாது. இது ஜஸ்ட் வந்து ஸ்கூல் டிபார்ட்மெண்ட் தான். மார்க் வந்து கம்மியாலாம் பண்றதுக்கு சான்ஸ் கிடையாது. ஒண்ணு இருந்தா அதே மார்க்ல இருக்கும். அப்படி இல்லைன்னா வந்து ஏதாச்சும் ஒரு வேற வழியே இல்லாம மார்க் வந்து குறைச்சு போட்டாங்க அப்படின்னா வேற ஸ்டாஃப் வச்சு திருத்துவாங்க. ஏற்கனவே உங்களுடைய ஒரிஜினல் பேப்பர் வந்து வேற ஸ்டாஃப் வந்து திருத்துவாங்க. இப்ப ரீவேலுவேஷன் பண்றதுக்கு வந்து வேற ஸ்டாஃப் வச்சு திருத்தி மறுபடியும் வந்து ரீசெக் பண்ணி உங்களை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரீவேலுவேஷன் பண்ணி மேபி மார்க் ஏதாச்சும் போட வேண்டிய இடத்துல போடுறதா இருக்கு அப்படின்னா ஒரு 2 மார்க் ஒரு 3 மார்க் வந்து வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஹாப்பியா இருக்கும்ல அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா மார்க் வந்து போடுவாங்க. போட்டு மறுபடியும் உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து ரிசல்ட் அப்படிங்கிறது வந்து அந்த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் மார்க் ஷீட் இருக்கு இல்லையா அதுல கொடுப்பாங்க. தனியாக ரிசல்ட் எல்லாம் நீங்க பார்க்க முடியாது. ஸ்டேட்மெண்ட் ஆஃப் மார்க் ஷீட் அதாவது வந்து அந்த ப்ரொவிஷனல் மார்க் ஷீட்னு சொல்லுவோம் இல்லையா, ஆன்லைன் மார்க் ஷீட், தற்காலிக மதிப்பெண் சர்டிபிகேட்ல உங்களுக்கு வந்து ஆட் பண்ணி விட்டுருவாங்க. அதை வச்சு நீங்க வந்து உங்களுடைய ஹையர் எஜுகேஷனுக்கு அட்மிஷனுக்காக நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சோ இதுதாங்க வந்து கான்செப்ட். அப்படியே மார்க் வந்து பாத்தீங்கன்னா கம்மியான மார்க் வந்து இன்க்ரீஸ் பண்றதுக்கான வழிகள் வந்து இதுதானே தவிர வேற வழிகள் அப்படிங்கிறது வந்து கிடையாது. முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோவை நீங்க வந்து பேரண்ட் பாக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுடைய பசங்களுக்கு வந்து எடுத்து சொல்லுங்க. மேபி நீங்க வந்து ஸ்டூடெண்ட்ஸ் பாக்குறவங்களா இருக்கிறீங்கன்னா உங்க பேரண்ட்டுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் வந்து இருக்கு அப்படிங்கறத எடுத்து சொல்லுங்க. வரக்கூடிய செவ்வாய்க்கிழமையில இருந்து உங்களுக்கு என்ன பண்றாங்கன்னா எல்லா ஸ்கூல்லயுமே வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கொடுக்க வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. நீங்க இந்த வெப்சைட்லயே போயிட்டு கூட நீங்க வந்து பதிவிறக்கம் வந்து செய்து கொள்ளலாம். சோ இதுக்கான லிங்க் எல்லாமே நான் உங்களுக்கு வந்து கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துறேன். நீங்க வந்து செக் பண்ணி பாருங்க. யாரெல்லாம் வந்து ரீவாலுவேஷன் பண்றதுக்கு வந்து ரெடியா இருக்கிறீங்களோ மறக்காம ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு நான் ரெடியா இருக்கிறேன். சரிங்களா? ஏன்னா நாங்க படிக்கும் போதெல்லாம் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரியறது கிடையாது. நாங்கெல்லாம் வந்து ஒரு 90s கிட்ஸ். எங்களுக்கு வந்து மார்க் அப்படிங்கிறது வந்து அந்த அளவுக்கு ஒரு பெருசா ஒரு நாங்க வந்து எதிர்பார்க்கல. பட் இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல மார்க் அப்படிங்கறத வந்து அடுத்தடுத்த கட்டத்துக்கு ஹையர் எஜுகேஷன் போறதுக்கு வந்து ரொம்ப முக்கியமா இருக்கு. சரிங்களா? அதனால நாங்க என்னென்னலாம் வந்து பாத்தீங்கன்னா ஃபீல் பண்ணமோ அதெல்லாம் நீங்க பண்ணக்கூடாது, அந்த ஸ்ட்ரகிள் ஆகக்கூடாது, பேனிக் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக தான் ஒவ்வொரு அப்டேட்டும் நாங்க வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப யூனிக்கா வந்து கொடுத்துட்டு இருக்கோம் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் அண்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும். சோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி நம்ம சோசியல் மீடியா பேஜான இன்ஸ்டா ப்ரொஃபைல் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. கவர்மெண்ட் சார்பில் இருந்து வரக்கூடிய முக்கியமான தகவல்கள், ஃபேஸ்புக் அப்டேட்ஸ், அதே மாதிரி வந்து வாட்ஸ்அப் சேனல் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. எல்லா அப்டேட்ஸுமே நம்ம வந்து இந்த ஒரு சோசியல் மீடியா பேஜில் தான் வந்து கொடுப்போம். லிங்க் எல்லாமே வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து இருக்கும். வந்து ஒன்ஸ் வந்து செக் பண்ணிக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல மீட் பண்ணுவோம். தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட், காட் பிளஸ் யூ.